வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. சார் நேத்தி நம்மளுடைய மதன் பாபு அவர்கள் ஆமா. இறந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது யாராலும் ஏத்துக்க முடியாத ஒரு இறப்பு. உங்களுக்கும் மதன் அவங்களுக்கு பாபு இருக்கும். ஆ மதன் பாபு சார் வந்து நானும் மதன் பாபுவும் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது, புரியுதுங்களா? ஆ சார். 85ல அப்போலேருந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் வந்து இந்த மியூசிக் ஏதோ வாசிக்கிற மாதிரி சீன் வந்து வச்சுங்களேன், ஆ சார். படத்துல ஒரு கல்யாண வீட்டில் மியூசிக்கு, ஒரு ரிசப்ஷன் மியூசிக் அப்படி இருந்து வச்சுங்களேன், அவர் தான் மியூசிக் ட்ரிப் கொண்டாடுவார், புரியுது சார். ஷூட்டிங் கொண்டாடுவார். அப்போ நடிகர் இல்லை அவர், நானும் நடிகர் இல்லை. அப்போவும் நாங்கள் ஃப்ரெண்டு, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். எதாக இருந்தாலும் அவர் தைரியமாக ஃபோன் பண்ணி பேசலாம். ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர். அது இழப்பு, ரொம்ப பெரிய இழப்பு. அவங்க பொண்ணு ரொம்ப அற்புதமாக பாடுவாங்க ஹிந்தி சாங்ஸ் எல்லாம். புரியுது அப்புறம் சார். அவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் ஆமா சார். ஸ்பெஷலாக. அந்த நிகழ்ச்சி தான் நான் கலந்துக்கிட்டேன். அதனால ஒரு மாபெரும் இழப்பு பார்க்குறேன். புரியுது சார். புரியுது சார். சார் நீங்களும் அவங்களும் படங்கள் நடிச்சிருக்கீங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு சில மெமரீஸ பத்தி ஷேர் பண்ண முடியுமா சார்? இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸு தான். ஆமா சார். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஆ சார். அவர் நேராக வரும்போது சரிக்கு விழுந்துருவார், தெரியுமா? ஆமா சார். ஆமா சார். அவன் நேராக வடிவில் எட்டி வடிப்பார். ஆமா சார். அது பாவம். அவர் விழுந்து அவர் இழுத்துன்னு வந்து அவர் வடிவில் உதைச்சு வடிவில் எக்குத்தப்பா விழுந்து பெரிய காமெடியெல்லாம் நடந்துச்சு அப்போ. ஸ்பாட்லயே. ஆமாம் ஆமாம். ஏன்னா கரெக்டாக வந்து உதைக்கணும், வடிவில் ஓடி போய் அப்படி ஜம்ப் பண்ணணும். இவ்வளோ விஷயம் இருந்துச்சு அதில். ஆனால் புரியுது சார். சார் கஷ்டப்பட்டுட்டார். புரியுது சார். நல்லா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க. புரியுது சார். சமீபத்துல உங்கள பார்க்கக்கூடிய ஏதாவது நிகழ்வு ஏற்பட்டுதா சார்? சமீபத்தில் நான் பார்த்தது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க டாக்டர் பாடினாங்க இந்திய சாங்ஸ். ஓகே சார். நான் அப்போ சொன்னேன், உங்க பெரிய கிஃப்ட் மதன் பாபு, உங்களுக்கு பொண்ணு அற்புதமாக பாடுறாங்க அப்படிலாம் சொல்லி பாராட்டினேன். புரியுது சார். புரியுது சார். போச்சு. ம். புரியுது சார். ரொம்ப ஏன்னா இழப்பு. என்னால் டெத்துக்கு போகும்போது ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. கரெக்டாக எங்கன்னா போய் இப்போ கொடைக்கானலில் ஷூட்டிங் மாட்டிக்கினேன். இப்படி எங்கேயாவது மாட்டிக்கிறேன். நான் ரொம்ப சங்கடமா இருக்கு. புரியுது சார். புரியுது அதாவது சார். இப்போ டெத்துக்கு நான் என்னால் போக முடியல, மதன் பாபு டெத்துக்கு போக முடியல. ரொம்ப சங்கடமா இருக்கு. புரியுது சார். புரியுது சார். ஏன்னா உங்க 2 பேரோட அந்த ஒரு படத்துல இருக்கக்கூடிய சீக்வென்ஸ் வந்து இப்போ வரைக்குமே எல்லாராலயும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சீக்வென்ஸ். அத எத்தன தடவ போட்டாலும் அதோடைய சாயம் வந்து குறையவே குறையாது. அந்த அளவுக்கு அத பண்ணியிருப்பீங்க. ஆமாம் ஆமாம், உண்மைதான். புரியுது சார். அ ஓகே. ஓகே சார். ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்த எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க் யூ சார்.